ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். ஆமாம், நீங்கள் கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, இந்த மேல் பகுதியெல்லாம் வசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்திருக்கும். எகிப்து தேசத்துலேருந்து ஜனங்கள் விடுதலை ஆகி வந்து சந்திக்கிற முதல் யுத்தம். அந்த யுத்தத்தில் மோசே ஜெபிக்கிறார், யோசுவா சண்டையிடுகிறார், கர்த்தர் நல்ல ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். அதனால அங்கே மோசே என்ன பண்ணுறாருன்னா, பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு யெகோவா நிசி அப்படின்னு சொல்லி ஒரு நாமம் வைக்கிறார். அதற்கு ஜெயம் தருகிற கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை நான் ஒரு காரியம் புதுசாக எடுத்திருக்கிறேன், ஒரு புதிய காரியம் செய்ய இருக்கிறோம், அதில் ஒரு ஜெயம் வருமா அப்படி சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா அவங்களே பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு யெகோவா நிசி என்கிற நாமமுடைய கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய காரியத்திலையும் ஜெயத்தை தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.